ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம த ஆர்ச் மேட்சோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த மான்வாவை ட்ராப் அவுட் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் நான் இந்த எபிசோடே போடுறேன். ஆக்சுவலாக நானும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு லைக் போட மாட்டீங்க, ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க. நானும் என்ன தான் பண்ணுறது. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப்பும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் டியூக் வந்து ரோஸையும் ஜானையும் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஆர்ஃபனேஜில் விட்டுருப்பாங்க. அங்கே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஹே ரோஸ் அப்படின்ட்டு ஜான் வந்து ரோஸை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஜான் அப்படின்ட்டு ரோஸ் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ரோஸ் கேட்குறா, நீ நார்மல் ஆயிட்டியா, நல்லா இருக்கா இப்போ உன்னோட உடம்புலாம் அப்படின்ட்டு ரோஸ் கேட்குறா. அதுக்கு ஜான் சொல்கிறா, ஆமாம் ரொம்ப நன்றி, டேரக்டர் தான் சொன்னார் நீ தான் என்னை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்யூ ரோஸ் அப்படின்ட்டு ஜான் சொல்கிறா. நான் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணல ஜான் அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. அப்போ நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, என்னால் இந்த டைம்லயாச்சும் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்ட்டு ரோஸ் நினச்சி பார்க்குறா. நம்ம ஜான் சொல்கிறா, என்ன ரோஸ் ரொம்ப டல்லாக இருக்க, என்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ரொம்பவே கவலைப்பட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்றா. அப்ப நம்ம ரோஸ் நினைச்சு பார்க்குறா, ஒருவேளை என்னோட மேஜிக் என்ன தப்பா போயிருக்குமோ, காப்பாற்ற முடிஞ்சிருக்காதோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் நினைச்சு பார்க்குறா. டியூக் அந்த இடத்துக்கு வருவார் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அது ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டா நடந்துச்சு அப்படின்ட்டு அவர் நினைச்சு பார்க்குறா. ஜான் சொல்றேன், நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் வச்சிருக்கேன், நீ எப்போ எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த விஷயத்த சொல்றதுக்கு உங்ககிட்ட அப்படின்ட்டு நம்ம ஜான் சொல்றா. டியூக் ஆட்ரியன் வந்து உன்னை அடாப்ட் பண்ண போறாரு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த நியூஸை கேட்டோம், அதான் உனக்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஜான் சொல்றா. அதை கேட்டோடனே நம்ம ரோஸ் ரொம்ப ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கிறா நம்ம ஜானியை. அப்போ நம்ம ரோஸ் வந்து மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறேன், நான் இதை எதிர்பார்க்கல, டியூக் வந்து என்னை அடாப்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதுவும் என்ன ரீசனும் தெரியல, அவர் என்னை நினச்சி கவலைப்பட்டிருப்பார் போல, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா. டியூக் வந்து ஆர்ஃபனேஜ் டைரக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் மேஜிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே அவர் ஷாக்காக இருப்பார். உடனே அவர் அடாப்ட் பண்ணதுக்கு ஒத்து நின்றுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்கிறான். இந்த நியூஸ் கேட்டதும் டேரக்டர் அப்புறம் மற்ற குழந்தைங்களாம் எனக்காக ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை, நான் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்லிட்டா. நம்ம ஜான் சொல்கிறா, ஏன் எதுக்கு வேணான்னு சொல்கிற, எனக்கும் ஒன்று விட்டு பிரிஞ்சு போக மனசே இல்லை, ஆனால் அந்த டியூக்கோட இடம் வந்து ரொம்ப பெரிய இடம், அந்த இடத்துல இருந்தால் நீ நல்லாவே க்ரோ ஆவ அப்படின்ட்டு நம்ம ஜான் சொல்கிறா. நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, எனக்கு தெரியும் அது நல்ல இடம்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தான் அவர் பாஸ்ட் லைஃப்பில் கொன்னேன், இப்போ எப்படி எந்த மூஞ்சி வச்சு நான் அவர் ஃபேமிலியிலேயே போயிட்டு வாழ்றது ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறா நம்ம ரோஸ் ஜான் கிட்ட சொல்கிறா, இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாத, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ரோஸ் ஓடிடுறா. அப்புறம் ஜான் வந்து சொல்கிறேன், இங்கே போகிற ரோஸ் இரு அப்படின்ட்டு நம்ம ஜான் கத்துறா. அப்பயும் நிற்காம ஓடுறா. அப்படி சொல்லிட்டு ஓடும்போது கதவு திறந்தோடனே கதவுல டமால்னு ஒரு பையன் இடிச்சுன்னு கீழே விழுறான். நம்ம ரோஸ் சொல்கிறா அந்த பையன்கிட்ட, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல நீங்கள் இங்கே இருந்தது அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்கிறா. அந்த பையன் சொல்கிறா, இல்லை இது என்னோட ஃபால்ட்டு தான், என்னோட தப்பு தான், நான் தான் கதவு கிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையன் ரோஸை பார்த்து கேட்குறேன், எதுக்காக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரமாட்டேங்கிற, ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு அந்த பையன் கேட்குறான் ரோஸை பார்த்து. அப்போ நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறேன், இவன் பார்க்க டியூக் மாதிரி தான் இருக்கான், ஆனால் டியூக் இல்லை, அப்போ இவன் டேனியலா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. என்னோட அப்பா என்கிட்ட சொன்னார், உனக்கு ஒரு புதுசாக தங்கச்சி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் க்யூரியஸில் வந்து பார்க்கலான்னு வந்தேன், அப்படியே என்னை பற்றி சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டுமே வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த பையன். நம்ம டேனியல் சொல்கிறான், நான் உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வச்சிருந்தா சாரிப்பா அப்படின்ட்டு நம்ம டேனியல் சொல்கிறான். ஓகே அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்கிறா. அப்போ நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, எதுக்காக நான் அன்கம்ஃபர்டபுளான பீப்புளே மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா. நம்ம டேனியல் வந்து நம்ம ரோஸ் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டு ரோஸ் கிட்ட சொல்கிறா. ரோஸ் வந்து என்ன கேள்வி அப்படின்ட்டு ரோஸ் கேட்குறா. நீ எதுக்காக எங்கள் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்ன அப்போ அப்படின்ட்டு நம்ம டேனியல் வந்து ரோஸ் கிட்ட கேட்குறான். நம்ம ரோஸ் சொல்கிறா, உங்கள் யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம ரோஸ் கேட்குறா. என்னை அக்செப்ட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம ரோஸ் கேட்குறா. நம்ம டேனியல் சொல்கிறா, நீ ரொம்பவே திங்க் பண்ணுற, ஆனால் எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம டேனியல் சொல்கிறோம். எனக்கு இப்படி ஒரு அழகான சிஸ்டர் கிடைக்கிறதுன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்ட்டு நம்ம டேனியல் சொல்கிறான். அதை பார்த்துட்டு, என்னது அழகான சிஸ்டரா அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்கிறா. நம்ம டேனியல் சொல்கிறான், பெல்லிக்கும் லூக்கஸ்க்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக உன்னை லைக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அவங்க தான் என்னோட சிப்ளிங்ஸ் அப்படின்ட்டு டேனியல் சொல்கிறான். இப்போ நம்ம ரோஸ் வந்து நினச்சி பார்க்குறா டேனியல் பற்றி. டேனியல் வந்து ரொம்ப சாம்ஃபுல்லான பிரைட்டான ஒரு சைல்டு அப்படின்ட்டு நம்ம ரோஸ் வந்து டேனியலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் டேனியலோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம டேனியல் போயிட்டு இருந்த கேரேஜ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் டேனியலோட ஒரு கால் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் நோபல்ஸ்லாம் வந்து டேனியலை பற்றி தப்பாக பேசினாங்க. இவனோட கால் உடஞ்சி போயிடுச்சு, இவனோட ஃபேமிலி லெகசிலாம் இவனால் கேரி பண்ண முடியாது, இவன்லாம் நல்ல டியூக்காக வரமாட்டான் அப்படி இப்படின்ட்டு இவனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. டியூக்கோட ஃபேமிலியிலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, ஒரு நிமிஷம், அப்போ நான் இந்த ஆர்ஃபனேஜில் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு நினைக்கிறேன், சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா. நான் என்னோட பாஸ்ட் லைஃப் வந்தது காரணமே ஆட்ரியன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் தான், இப்போ அந்த ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ரோஸ் நினைக்கிறா. அப்போ நம்ம டேனியல் வந்து, ஹே ரோஸ் நீ நல்லா தானே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு நம்ம டேனியல் வந்து ரோஸை பார்த்து கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் உடம்பெல்லாம் கொதிக்குது பாரு அப்படின்ட்டு சொல்லும் போதே மயக்கம் போட்டு நம்ம ரோஸ் கீழே விழுந்துடுறா.
அப்புறம் நம்மளுக்கு வந்து மேஜஸோட மேஜிக் எப்படி யூஸ் பண்ணுவோன்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் மேஜிக் யூஸ் பண்ணால் கூட மானாக்கோர் கண்டிப்பாக தேவை, அவங்க பாடியில் கண்டிப்பாக மானாக்கோர் இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு மேஜிக்கும் போடும்போது கண்டிப்பாக அதுக்கான சைடு எஃபெக்ட்டும் வரும் கண்டிப்பாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களோட மானாக்கோரை தாங்கிக்க முடியாத அளவுக்கு பெரிய ஸ்பெல்லாக போட்டிங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சைடு எஃபெக்டை ஓவர் கம் பண்ணி வரணும்னா ஒரு நல்ல மேஜ் வந்து உங்களை ஹீல் பண்ணாவே போதும். நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறேன், என்கிட்ட மானாக்கோரே இல்லை, ஆனால் நான் ஹை லெவல் ஹீலிங் ஸ்பெல்லை போட்டு அவளை காப்பாற்றுறதுனால தான் எனக்கு இந்த சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ரோஸ் நினச்சிக்கிட்டே பத்துட்டு இருக்கிறா. இந்த குட்டி பாடியில் இருந்துட்டு நான் அவ்வளோ பெரிய ஸ்பெல் போட்டது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு புலம்பிட்டே படுத்துட்டு இருக்கிறா. அப்போ தான் நம்ம ரோஸ் மேலாம் மானாவாக இருக்குது. யார் இது, இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டியூக் தான் வந்திருக்காரு. ஆன்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அவள் டக்குன்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு டியூக் 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 ஆட்ரியன் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்கிறா. ஐம் சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை பயமுறுத்திட்டேன் போலையே அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம டியூக் ஆட்ரியன் வந்து கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, மானா கரெக்டாக தானே கொடுத்தேன், நான் என்ன தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நம்ம டியூக் வந்து கேட்குறாரு நம்ம ரோஸை பார்த்து. நம்ம டியூக் ஆட்ரியன் சொல்கிறாரு, ஒரு மேஜ் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு யங் மேஜ் வந்து சைடு எஃபெக்டில் இருக்கும்போது என்னோட மானா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த மேஜ் சொன்னார் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்கிறாரு. நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, டியூக்கோட மானா வந்து வார்ம் ஃபீலிங்காக நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரோஸ் நினச்சி பார்க்குறா. நம்ம டியூக் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் மானா எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு, ஏன்னா நான் ஒரு ஸ்பாட்ஸ்மேனில் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்கிறாரு. அப்புறம் நான் ஒரு மேஜ் கிடையாது, நான் இப்போ பண்ணுறது கரெக்டானு எனக்கு தெரியல சரியா, பட் இப்போ உன்னை பார்த்தா நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து டேனியல் வந்து என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ரோஸ் ஷாக் ஆகிட்டு போட்டு கொடுத்துட்டானா அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸில் இருக்கிறா. நம்ம டியூக் சொல்கிறாரு, ஏமா உனக்கு எங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணதுக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம டியூக் சொல்கிறாரு, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ப்ரெஷர் பண்ண மாட்டேன், இது எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான், நான் உங்ககிட்ட கேட்காம முடிவு எடுத்தது தான் என் தப்பு அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்கிறாரு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுமா, இந்த அடாப்ஷனை வேணாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உன்னோட ட்ரீமுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஆட்ரின் சொல்கிறாரு. நான் உன்னை அகாடமியில் கூட சேர்த்து வரேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் நம்ம டியூக்கு. நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து அப்படின்ட்டு யோசிக்கிறா. எனக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் சாகிறது விருப்பம் இல்லை டியூக் அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு, இல்லை நான் வரேன், உங்கள் ஃபேமிலிக்கு நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு ஏஞ்சிக்கும் போது டியூக் வந்து சொல்கிறார், ஏஞ்சிக்காதம்மா படுத்துக்க அப்படின்ட்டு சொல்கிறார். அப்புறம் தான் அவர் சொன்னதே யோசிக்கிறாரு. என்னது நீ எங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் உங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. மறுபடியும் நம்ம ரோஸ் வந்து மனசுலேயே நினச்சிக்கிறான், நான் கண்டிப்பாக இந்த வாட்டியும் மறுபடியும் நான் ஃப்யூச்சரை மாற்றியே ஆகணும், சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ரோஸ் சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட் காமிச்சா, ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்கிறாரு. அப்புறம் தேங்க்யூ சொல்கிறாரு, நான் இங்கே சடனாக வந்தது ரொம்பவே இதுவாக இருந்திருக்கும், அதனால் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்ம டியூக்கு. நான் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுனால உங்களுக்கு ஒரு பல கிஃப்ட் வச்சுருக்கேன், இது என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு ஜோசப் அப்படின்ட்டு நம்ம டியூக் கூப்பிட்றாரு. எஸ் யுவர் எக்ஸலன்சி அப்படின்ட்டு நம்ம ஆள் வரான், கிஃப்டெல்லாம் தூக்க முடியாமல். அங்கே வந்து ஜோசப் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு, இது எல்லாமே கொடுத்துருங்க, குழந்தைங்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் ஜான்கிட்டையும் கொடுத்துருங்க மறக்காமல் அப்படி ஜோசப் சொல்கிறான். நம்ம டியூக் சொல்கிறாரு, இப்போ எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, நான் இங்கே வந்ததே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம இவர் வந்து மனசில் நினச்சி பார்க்குற நம்ம டேரக்டர் வந்து, ஐயோ இவ்வளோ இதுலேயும் வந்து இங்கே வந்து கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு மறக்காமல், நல்ல டியூக்காக இருப்பார் போல் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாரு நம்ம டேரக்டரு. அப்புறம் நம்ம டியூக் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அஃபிஷியலாக அடாப்ட் பண்ணதை வந்து எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்கிறாரு. அதோடய இந்த ஒரு எபிசோட் முடியுது காய்ஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. நன்றிகள்.